بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اتبعوا ما أنزل إليكم من ربكم உங்களது ரப்பின் புறத்திலிருந்து உங்களுக்கு எது வேத அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒன்றை நீங்கள் அனைவரும் பின்பற்றிக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அந்த குர்ஆன் அல்லாது வேறு யாரையும் உங்களது பாதுகாவலர்களாகவோ உங்களது வழிகாட்டிகளாகவோ நீங்கள் ஆக்கிக் கொண்டு பின்பற்றாதீர்கள். கலீலம்மா ததக்கரூன், இந்த குர்ஆனை கொன்று படிப்பினை பெறக்கூடிய மக்கள் மிக கம்மியானவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்துல சொல்றான். நேற்றைய தினம் சொன்னோம், அல்லாஹு தாலா இந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். குர்ஆனினுடைய அதிகபட்சமான சூறாக்களை ஆரம்பிக்கக்கூடிய ரப்பு அலிஃப் லாம் மீமாக இருக்கட்டும், இன்னும் வேறு பல சூறாக்களாக இருக்கட்டும், சூறாவை ஆரம்பிச்சுட்டு எடுத்த உடனே அவன் சொல்லக்கூடிய முதல் செய்தி குர்ஆனை பற்றியானதாகத்தான் இருக்கும். சூரத்துல் பக்கராவை அல்லாஹ் ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த வேதம் அதில் எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை என்பதாகத்தான் இறைவன் அந்த வேதத்தையே ஆரம்பிக்கிறான். அதுபோன்று சூரத் ஆல இம்ரானாக இருக்கட்டும், அதுவும் அவ்வாறுதான். அதுபோன்று ஒவ்வொரு சூறாக்களுடைய ஆரம்பமும் அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன், இந்த வேதம் தெளிவான வேதமாகும் என்று சொல்லிதான் இறைவன் ஆரம்பிப்பான். இந்த சூறால, இந்த சூரத்துல் ஆராஃப்ல அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை சொல்றான். இந்த சூறால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்டது, இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு, சொர்க்கம் நரகம், இன்னும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், மறுமை நாள் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை இறைவன் பேசுகிறான். அதையெல்லாம் பேசுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எடுத்த உடனே குர்ஆனை சொல்றான். நீங்கள் இந்த குர்ஆனை பின்பற்றிக் கொள்ளுங்கள், இந்த குர்ஆனை விட்டு நீங்கள் வழி தவறி விடாதீர்கள். இந்த குர்ஆன் தான் உங்களுக்கு ஒரு நேரான பாதையை காட்டக்கூடியது. ஹுதல்லில் முத்தகீன், சூரத்துல் பக்ரா அல்லாஹ் தஆலா சொல்வான், ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு, தக்வாதாரிகளுக்கு நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை நீங்கள் அதை சிந்தித்து படிப்பினை பெற மாட்டீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் குர்ஆனை சிந்திப்பதில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. ஒரு ஆயத்து ஒண்ணு வருது, சூரத்துல் ஆல இம்ரானினுடைய இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன, அவர்கள் சிந்திப்பார்கள், இந்த குர்ஆனை கொண்டு சிந்திப்பார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான் இந்த குர்ஆனை கொண்டு சிந்திக்காமல் விழிப்புணர்வு பெறாமல் இருக்கிறது. ஆலிம் பெருமக்கள் அவங்க ஓதுறாங்க, அவங்க குர்ஆனை சிந்திக்கிறாங்க, அவங்க தஃசீர் பார்க்கறாங்கிறது வேற. பொதுமக்கள் ஆலிம்கள் அல்லாது 98% பேர் மக்கள் வெளியில இருக்கிறாங்க. குர்ஆனை எடுத்து அதில் என்ன கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது, அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி ஆராய்வதற்கும் அதை சிந்தித்து பார்ப்பதற்கும் நம்ம மக்கள் யாவருக்கும் நேரம் இல்லை. ஆனால் இந்த குர்ஆனை பல்வேறு நாடுகள்ல, இஸ்ரேல் போன்ற மிக முக்கியமான விரோத நாடுகள்ல இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்யறாங்க. இந்த குர்ஆனினுடைய கருத்துக்களை தங்களது அறிவியல் கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஆனா நமக்கு இந்த குர்ஆனை நம்ம முதல்ல இந்த குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத ஓதுறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலையில நம்ம இருக்கிறோம். நல்ல எல்லா விஷயங்களையும் கேட்போம், இந்த குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமான பயான் செய்யப்படும். ஆனால் அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு என்ன ஒரு முயற்சி செஞ்சோம்? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அப்டேட் நடந்துகிட்டே இருக்கு. உலக துன்யாவினுடைய விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் நம்ம நேற்று இருந்ததை விட இன்றைக்கு ஒரு அப்டேட் கூட தான் இருக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி பணம் காசுகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பண்ட மாற்று முறை இருந்துச்சு. அதுக்கப்புறம் காசு வந்ததுக்கு அப்புறம் அந்த நாணயங்களினுடைய முறைகள் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் 500 ரூபா 1000 ரூபான்னு நம்மளுடைய காசுகளை நம்மளுடைய பரிவர்த்தனைகளை மாற்றிக்கொண்டோம். இப்போ எந்த கடையிலனாலும் சாதாரண ஒரு சிறிய பெட்டி கடைகள்ல கூட ஜிபே இருக்குது, பேடிஎம் இருக்குது. நம்முடைய தொழில்களை, நம்முடைய உலக விஷயங்களை நாம் ஈடுபடுவதற்கு இந்த உலகம் எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வியாபார முறைகளையும் துனியாவுடைய முறைகளையும் மாற்றிக்கொண்டே வருகிறோம். ஒரு காலத்துல டிவியே இல்லாம ரேடியோ, அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வெள்ளை கலர் டிவி, ஒரு பெட்டி டிவி, அதுக்கப்புறம் கலர் டிவி, இப்போ போர்டு டிவி, அதுக்கப்புறம் இப்போ 32 இன்ச் அந்த இன்ச்சுன்னு நம்மளுடைய அறிவியலினுடைய மாற்றத்துக்கு ஏற்ப நாமும் நமது குடும்பமும் அப்டேட் ஆகிக்கிட்டே வர்றோம். ஆனா அப்டேட் ஆகாத ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய குரான் மட்டும்தான். அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கணும். அதை சிந்திப்பதற்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கணும். குரானையும் மார்க்க விஷயங்களையும் கற்றுக்கொள்வதிலும் செயலாற்றுவதிலும் நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. ஏன்னா அது எல்லாம் மறுமைக்கு தேவைப்படுறதாதான் அப்போ பார்த்துக்கிறனாங்கிற மனோநிலை எல்லோருக்கும் மத்தியிலும் உண்டு. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி சொல்றான் பாருங்க, இத்தபியூ மா உன்சில இலைக்கும், உங்களுக்கு உங்களது ரப்பின் புறத்திலிருந்து இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொண்டுங்கள், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அது அல்லாது வேறு யாருடைய தத்துவங்களையோ குரானை விட்டு எனது தலைவர் இதை சொன்னார், என்னுடைய வழிகாட்டி இந்த ஒரு செயலை செய்ய சொன்னார், குரான் அல்லாது எதுவெல்லாம் இருக்கிறது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, குரான் அல்லாது எந்த ஒரு இல்மெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஷைத்தானினுடைய ஒரு வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அது எதுவானாலும் இருக்கட்டும். குரான் ஹதீஸ் அல்லாது எதுவெல்லாம் உங்களது அறிவிற்கு இது ஒரு மாபெரும் ஒரு கல்வி ஆற்றல் உங்களுக்கு தோணுதோ அதுவெல்லாம் உங்களை அல்லாஹ்வை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய சைத்தானினுடைய சூழ்ச்சி தான். நம்ம பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, அந்த குர்ஆனை விட்டு உங்களது உற்ற நண்பர்களாக, உங்களது பாதுகாவலர்களாக, உங்களது நீங்கள் ஆலோசனை பெறக்கூடிய மக்களாக குர்ஆனை விட்டு வேறு யாரையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம எத்தனை பேர் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வாரிசு பிரச்சனைகள், சொத்து பிரிக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தினுடைய தலாக்கு நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் எத்தனை பேர் குர்ஆனை கொண்டு தீர்வு காண்கிறார்கள்? எத்தனை பேர் முதல்ல மத்திய அரசாங்கம் அவங்க அந்த முத்தலாக்கு எடுத்தாங்க, அந்த மாதிரி பொது சட்டத்தை கொண்டு வராங்க, வக்ஃபு திருத்த சட்டத்துல கை வைக்கிறாங்க. முதலில் நம்மை எத்தனை பேர் இந்த குர்ஆனினுடைய இந்த ஷரியத் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்? அவங்க முதல்ல ஏதாவது ஒரு தலாக்கு பிரச்சனை, எத்தனை பேர் முதல்ல சொத்து பிரிக்கக்கூடிய முறைகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிய முறைகள்ல பிரிக்கிறோம். நம்மளது வாழ்க்கையில நமக்கு எது தேவைப்படுதோ அதை மட்டும் குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கிறோம். அது நமக்கு சாதகமா இருக்கணும், அது மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கணும், அப்ப நம்ம அதை குர்ஆன்ல இருந்து எடுத்துக்கிறோம். நமக்கு குர்ஆன்ல இருந்து சொல்லக்கூடிய சட்டம் நமக்கு பாதகமா இருந்துச்சு, நமக்கு அது பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா குர்ஆனினுடைய சட்டங்களை தான் இப்ப ஃபாலோ பண்ண முடியுமான்னு அந்த குர்ஆனையே நாம் எதுகை மோனையாக கேள்வி கேட்போம். ஒரு சில ஷிர்க்குகளுக்கு அந்த ஷிர்க்குகள் நமக்கு வெளியில தெரியாது. குர்ஆனினுடைய ஒரு எழுத்தை மறுத்தாலும் அவர்கள் காஃபிர், குர்ஆனினுடைய ஒரு சட்டத்தை மறுத்தாலும் காஃபிர். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், நீங்க ஜக்காத்து கொடுங்க அப்படிங்கிறோம். ஒருத்தர்கிட்ட போய் நீங்க ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்றோம். அவர் சொல்றாரு, இல்லை நான் கொடுக்குறேன், ஜக்காத்து கொடுக்கணும்னா 2% கொடுக்கலன்னா நம்ம அதுக்கான எச்சரிக்கை செய்யறோம். நீங்க கொடுக்கலன்னா உங்களுக்கு சொத்துக்களை அழிஞ்சு போயிருங்க, அது ஒரு நஜீஸுக்கு சமம், அதை உங்களுக்கு சொத்துல நீங்க போட்டக்கூடாதுன்னு சொல்றோம். அவரு தன்னுடைய அவருக்கு தவறுன்னு தெரியுது, ஜக்காத்து கொடுக்காம. அவர் என்ன சொல்றாரு, இல்லை இன்ஷால்லா நான் கொடுக்குறேன், இன்ஷால்லா முயற்சி செய்யறேன், கொடுக்காம இருக்க தப்பு தான், சரி போங்க நான் கொடுக்குறேங்கிறார். இது தவறு இல்லை. அவரு கொடுக்குறேன்னு சொல்றாரு, அவர் கொடுக்கலன்னா பாவியா போயிடுவார். ஆனா ஜகாத்துல எதுக்கு நான் கொடுக்கணும்? நான் சம்பாதிச்ச பணத்தை யாருக்கு நான் கொடுக்கணும்? நான் சம்பாதிச்சேன். இப்படி ஒரு சஹாபி பேசினாங்க. அந்த சஹாபியினுடைய வரலாறு நான் சொல்றேன். அந்த சஹாபியினுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்கள வேணா தெரிஞ்சிருக்கலாம். நான் சில ஞாபகம் வரும்போது அந்த பேரை சொன்னேன். ஒரு சஹாபி பள்ளியிலேயே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் நான் பணக்காரராகணும் துவா செய்யுங்கன்னா. எப்படி நான் பணக்காரராகணும், எனக்கு நீங்க துவா செய்யுங்கன்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீங்க அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது, வேண்டாம், நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்களோ இதே மாதிரி தொழுதுகிட்டு அமல் செஞ்சுக்கிட்டு நீங்க இருங்க அப்படின்னா.
அந்த சஹாபி விடலை. ரொம்ப விடாப்பிடியான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு துவா செய்யுங்க, நீங்க துவா செஞ்சீங்கன்னா அது கபூல் ஆயிரும், நான் பணக்காரராகணும், நான் பணக்காரராகணும். அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை ஏழையாகவும், ஒரு சிலரை பணக்காரராகவும், ஒரு சிலரை உடல் ஆற்றல் மிக்கவராகவும், ஒரு சிலரை மாற்றுத்திறனாளிகளாகவும் வைத்திருப்பது இறைவனுடைய நியதி. அவனுடைய நீதி என்ன நமக்கு தெரியாது, ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க. ஆனா மறுமை நாள் அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் சரிசமமாக நடத்துவான். அதில் மறுமை நாள் நிரந்தரமானது இல்லை. குல் மத்தாவு துன்யா கலீல், இந்த துன்யாங்கிறது ரொம்ப சொற்பமானது. வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா, மறுமை நாள் என்பது இதைவிட மிகச் சிறப்பானது, எல்லோரும் சமமாக நடத்தப்படக்கூடிய. அந்த சஹாபி கேட்கிறாங்க, இந்த துன்யால அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்ததை புரிஞ்சுக்க வைப்பாங்கிறாங்க. அந்த சஹாபி விடாப்படியா, யார் ரசூலா நீங்க எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு ஏதாவது வழிவகை செஞ்சு கொடுங்கன்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜோடி ஆடுகள் வாங்கி கொடுத்து, தன்னுடைய பைத்துல் மால்ல இருந்து கொடுத்து, நீங்க இது மூலியமா உங்களுக்கு தொழில ஆரம்பிங்க, நீங்க உங்களது விஷயங்களை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த சஹாபி போனார். அந்த சஹாபி எந்த அளவிற்கு பள்ளியினோடும் ஈமானோடும் ரொம்ப பற்றுதல் மிக்கவர்னா, எப்பொழுதுமே பள்ளிவாசலிலேயே தான் இருப்பார். அவருக்கு பெயரே பட்ட பெயர் பள்ளிப்புறா, பள்ளியினோடே தான் இருப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப பள்ளியினோட ஐக்கியமான சஹாபி. எப்பொழுது பள்ளிவாசலுக்கு வந்தாலும் அவரை இபாதத்துல பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அந்த சஹாபி எப்ப நபிட்ட இருந்து அந்த இதை வாங்கிட்டு போனாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை வேண்டாம்னு சொல்றாங்கன்னா அதுல 1000 காரணங்கள் இருக்கும். அதை அவர் விளங்காம அவர் துவா செய்ய சொன்னார், வாங்கிட்டு போனார். ஆட்டினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. 2 நாளாகிறது, 4:40 ஆகிறது, 40 நாளாயிரம், இவ்வாறு அதனுடைய எண்ணிக்கைகள் பல்கி பெருகி அவருடைய தொழுகை இபாதத்துகளிலேயும் தோல்வி ஏற்பட ஆரம்பித்தது. ஒரு நாளைக்கு 5 வக்துகள் தஹஜ்ஜுகள் எல்லாம் சரிவர தொழுது கொண்டிருந்தவர், எப்பொழுது தன்னிடத்தில் காசு பணங்கள் எல்லாம் அதிகமாக ஆரம்பித்ததோ, எப்பொழுது தன்னிடத்தில் ஆட்டு மந்தைகள் பல்கி பெருக ஆரம்பித்ததோ, தொழுகைகளில் ஒரு சில தொழுகைகளை விட ஆரம்பித்தார். காலம் போக 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 அவர் தங்களது தொழுகைகளை ஜும்மாவிற்கு மட்டும் சுருக்கி கொண்டார். ஜும்மாவிற்கு மட்டும் வருவது. அது போக இன்னும் காலம் போக போக அவருக்கு ஜும்மா தொழுவதற்கும் சந்தர்ப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட ஆரம்பித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தை வாங்கி வருவதற்காக வேண்டி அவரிடத்தில் பல்கி பெருகிவிட்டது, ஜக்காத்தினுடைய அளவை விட கூடிவிட்டது, அவரிடத்திலே ஜக்காத்தை பெற்று வாருங்கள் என்று சஹாபா பிரமுக்களை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் கொடுத்தது, அந்த 2 ஆடுகளை கொடுத்து துவா செய்து கொடுத்தது, பரக்கத்திற்காக வேண்டி துவா செய்து கொடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படாமல் கொடுத்தது யார், நம்மளுடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்திற்கு துவா செய்தது யார் என்ற அந்த எண்ணங்கள் அவருடைய உள்ளத்திற்கு வராமல் ஷைத்தான் தடுத்து வைத்து அவர் கூறிய வார்த்தை, நான் யாருக்கும் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இது என்னுடைய சுய சம்பாதிப்பில் வந்தது, நான் சம்பாதித்தது, நான் நேரம் கொடுத்தது என்று தன் வியாபாரத்தில் தன்னுடைய சுய பெருமையை பேச ஆரம்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ் அவர் ஜக்காத் கொடுக்கிறது இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கிட்ட நீங்க ஜக்காத் வாங்கக்கூடாது, ஜக்காத்து வாங்கக்கூடாது. நான் வஃபாத் ஆனாலும் கூட அவர் ஜக்காத்தை கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுத்தால் நீங்கள் அந்த ஜக்காத்தை பைத்துல் மாலுக்கு வாங்கிவிடக் கூடாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செஞ்சிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் அவர் வந்தார், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் வந்தார், ஜக்காத்து பணத்தை தூக்கி கொண்டு வந்தார். அவங்க வாங்க மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்துட்டாங்க? அவர் குர்ஆனினுடைய ஒரு அல்லாஹு தஆலா, நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள், யுகீமூன ஸலாத்த வ யூதூன ஸகாத்த, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை சரிவர கொடுங்கள், 5 கடமைகளில் ஒரு கடமையை அவர் மறுத்து விட்டார். அதை செய்யாமல் இருப்பது பாவம், ஆனால் அதை நான் கொடுக்கவே மாட்டேன் என்று அந்த ஒரு கடமையவே மறுப்பது என்பது ஷிர்கினுடைய ஒரு வகைகள்ல சேர்ந்தது. அதனால தான் அந்த ஜக்காத்தை யாருமே வாங்கல, எந்த ஹலீஃபாக்களும் வாங்கல. ஏன் இதை நாம் சொல்ல வருகிறோம் என்றால், குர்ஆனினுடைய சாதகமான விஷயங்களை நமக்கு எடுத்துக்கொண்டு குர்ஆனின் மூலமாக அந்த சட்டத்தை நம்ம எடுத்து நடப்பதனால் நம்ம குடும்பத்திலும் நமக்கு ஏதோ ஒரு சிரமம் ஏற்படுகிறது என்பதற்காக வேண்டி குர்ஆனினுடைய அந்த சட்டங்களை, குர்ஆனினுடைய அந்த வார்த்தைகளை அனுமதிப்பது. என்ன காரியமாக இருந்தாலும் அதை நம்ம எடுத்துதான் நடக்கும். வியாபாரத்துல நீங்க இதை செய்யணுமா, அது மூலியமா உங்களுக்கு கண்டிப்பா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கலாம், அதை செஞ்சுதாகணும். அதே மாதிரி குடும்பம் நடத்தக்கூடிய விஷயங்கள்ல குர்ஆன் ஒரு சில விஷயங்களை சொல்லுது, நீ அவசரப்பட்டு தலாக் விட்டுறாதீங்கன்னு சொல்லுது. இப்பெல்லாம் என்ன ஆயிருதுன்னா, தலாக்கு விட்டா விவாகரத்து நடந்துருங்கிறது நிறைய பெரும்பான்மையான எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனா அவசரப்பட்டு முத்தலாக் விட்டுருது.
முத்தலாக் விட்டுட்டா அந்த மனைவியோட திரும்ப சேர்ந்து வாழவே முடியாது. ஆனா ஒரு சில மக்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கோவத்தை 3 தலாக் விட்டுருது, தலாக் தலாக், நீ அம்மா வீட்டுக்கு போ, இனிமே நான் அவங்களோட சேர்ந்து வாழவே மாட்டேன். அடுத்த நாள் மன்னிப்பு கேட்டு, இல்ல அவங்க மன்னிப்பு கேட்டு அடுத்த நாளே சேர்ந்து வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. இது அப்பட்டமான விபச்சாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல, நீங்க தலாக்கு விட்டு விட்டீர்கள் என்றால் அந்த பெண் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்து அந்த பெண் குடும்பம் நடத்தி வாழ்ந்து அவர்களுக்கு மத்தியில் விவாகரத்து ஏற்பட்டால்தான் முதல் கணவர் தன்னுடைய முதல் மனைவியை திரும்ப கல்யாணம் பண்ண முடியும். இதுவெல்லாம் குர்ஆனினுடைய கொஞ்சம் கடுமையான சட்டங்கள். ஏன் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான்? உங்களுக்கு மத்தியில எடுத்த போத்தும் விவாகரத்து செஞ்சிடாதீங்க, தலாக்கு நீங்க வார்த்தைகள்ல பயன்படுத்திடாதீங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் தாலா இதே மாதிரி நிறைய சட்டங்களை அல்லாஹ் ஷானஹு தஆலா வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா தத்தபிஉ மின் தூனி அவுலியா, அத குர்ஆனை விட்டு விட்டு நீங்கள் உங்களது பாதுகாவலர்களாக, உங்களது ஆலோசகர்களாக, உங்களது உற்ற நண்பர்களாக யாரை ஆக்கி கொண்டீர்களோ அவர்களது கருத்துக்களை எடுத்து நடந்து கொள்ளாதீர்கள். குர்ஆன் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, ஹதீஸ் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. கலீலம்மா ததக்கரூன், இந்த குர்ஆனை கொன்று படிப்பினை பெறக்கூடிய மக்கள் ரொம்ப சொற்பமானவர்கள் என்பதாக இறைவன் இந்த ஆயத்தை முடிக்கிறான். இந்த ஆயத்துகளில் இருந்து என்ன படிப்பினை பெறக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ இதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை